இந்த வீடியோல நாம பார்க்க போறது சிறுகீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஸ்கனி யூடியூப் சேனல்ல போடுற வீடியோவை நீங்க பாக்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நாங்க போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்கனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறுகீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: சிறுகீரையை தண்டை மட்டும் விட்டுட்டு இலையை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா கட் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கீரையில் மண் நிறையா இருக்கும், அதனால 2-3 தடவை அலசிக்கிறது நல்லது. நறுக்கி சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், வரமிளகாய், கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறதுக்கு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கீரை சேர்த்துக்கிறேன். கீரையிலே தண்ணி இருக்கும், அதனால வேக வேக தண்ணி பிரிஞ்சு வரும். நமக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு முதலே உப்பு சேர்க்காதீங்க, கடைசியாக சேருங்க. ஏன்னா கீரை சுருங்குச்சுன்னா உப்பு அதிகமான மாதிரி ஆயிரும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி சுண்டுச்சுன்னா கீரை பொரியல் ரெடி ஆயிரும். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே வேகட்டும். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சுவையான சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.